அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ட் இவங்களா வராங்களா அப்படின்னு ஆச்சரியம் பார்த்த காலம் போய் இதுங்கெல்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியல அப்படின்னு அந்த ஷோவையே பரிதாபகரமா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அந்த கண்டஸ்டன்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஷோ நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த ஷோ மேல நிறைய விமர்சனம் இருக்கு, எஸ்பெஷலி இந்த சீசன் மேல இருக்கு. போன வாரம் கூட ஒருத்தன் கேட்டாங்க, குழந்தைங்களோட உட்காந்து பார்க்க முடியல அப்படின்னு. நான் அப்போ அவங்களுக்கு சொன்ன பதில் உங்கள் கையில் ஒரு ரிமோட் இருக்கு, நீங்கள் சேனலை மாற்றிங்க நான் தான் சொன்னேன். இன்னொன்று, இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க காசு கொடுத்து ஒரு பிஆர் டீமை செட் பண்ணி வச்சுப்பாங்க. நான் இந்த மாதிரி ஷோக்குள்ள போனதுக்கப்புறம் எதெல்லாம் நல்ல நல்ல கண்டென்ட்டாக ஃபயர் வர்ற மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்கள் நல்லா இந்த சோஷியல் மீடியா பயங்கர ஃபயர் விட்டு இவங்க தான் அந்த ஷோலே கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு பிஆர் டீமை செட் பண்ணிட்டு போவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியா ஆர்மின் இருக்கும், கவின் ஆர்மின் இருக்கும், லாஸ்ட்லி ஆர்மின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்மி கிரியேட் பண்ணி ஃபயர் விடுற அளவுக்கு ஒரு பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. பட் இப்போ இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு பிஆர் டீமை அவங்க செட் பண்ணிட்டு போனாலும் அவங்களால ஒரு ஃபயர் விடுறதோ ஒரு ப்ரொமோஷன் பண்றதே பண்ணவே முடியாது. அப்படி பண்ணானுங்க அப்படின்னா அவனுங்களே செருப்படி தான் வாங்கணுங்க. ஏன்டா இது ஒரு கருமம்னு சொல்லி இதுக்கு ஃபயர் விட்டு பிஆர் டீம் ஒர்க் பண்றீங்கடா அப்படின்னு அந்த பிஆர் டீமை காரி துப்பாங்க அப்படின்றதுக்கு பயந்து இந்த ஷோல பார்த்தீங்கன்னா பிஆர் டீமும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அவங்க செட் பண்ண பிஆர் டீமும் பார்த்தீங்கன்னா இதுங்க பண்ற கர்மத்துக்கு என்ன கர்மத்திலா நம்ம ஃபயர் வருது சோசியல் மீடியால அப்படின்னு தான் அந்த கண்டஸ்டன்ட் கிரியேட் பண்ண அந்த பிஆர் டீமே இப்போ என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கானுங்க. இன்னொரு நிதர்சனமான ஒரு உண்மை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மீடியா வெளிச்சம் படம் இந்த ஷோ வைடாக போறதுனால மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அங்கீகாரம் கிடைச்சி நமக்கு வாய்ப்புகள் இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த ஷோக்குள்ள போனவங்க அதிகம். ஆனா இந்த பிக் பாஸ் ஷோல ஏற்கனவே பிரபலமான அந்த கொஞ்சம் பிரபலமா இருந்த அந்த நபர்கள் கூட இந்த பிக் பாஸ் ஷோல போனதுக்கு அப்புறம் அவங்க ஒட்டுமொத்த கெரியரும் க்ளோஸ் ஆனதான் இங்க நிறையவே நடந்திருக்கு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி, பிந்து மாதவி, ரைசா, ஸ்ரீ, சரவணன், முகேன் ராவ், இப்படி எல்லாரோட கெரியரும் பிக் பாஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேமா இருந்து உள்ள போய் மொத்த கெரியரையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த பிக் பாஸ் ஷோவால அவங்களுக்கு நடந்தது. ஹலோ மக்களே, உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச். நம்ம மேப்பிஃபைல 99 ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில் இருக்க ப்ராடக்ட்டை வேற எந்த வெப்சைட்லயாவது அதை விட கம்மியான பிரைஸ்ல ₹1 கம்மியான பிரைஸ்ல காமிச்சிங்கன்னா கூட அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரப்போறோம். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வழக்கமா வாங்குற எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் விட கம்மியான பிரைஸ்ல வாங்கணுமா? அப்போ உங்களுக்கான ரைட் பிளேஸ் மேப்பிஃபை தான். யுவர் எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் அட் அன்எக்ஸ்பெக்டட் பிரைஸ். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம மேப்பிஃபை ப்ராடக்ட்ஸை நீங்க mapify.com வெப்சைட் மூலமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல பிளே ஸ்டோர்ல மேப்பிஃபை ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்.